மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 5 Grade 5 அடுக்குத் தொடர். அடுக்குத் தொடர். மாணவர்களே, இன்று நாங்கள் அடுக்குத் தொடர் என்பதை பற்றி பார்ப்போம். Dear students, today we shall learn about அடுக்குத் தொடர். மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். கொத்து கொத்தாய். சொல்லுங்கள். கொத்து கொத்தாய். மாமரத்தில் மாம்பழங்கள் கொத்து கொத்தாய் தொங்குகின்றன. சொல்லுங்கள் எல்லோரும். மாமரத்தில் மாம்பழங்கள் கொத்து கொத்தாய் தொங்குகின்றன. மாமரத்தில் மாம்பழங்கள் எப்படி தொங்குகின்றன? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். மாமரத்தில் மாம்பழங்கள் எப்படி தொங்குகின்றன? மாமரத்தில் மாம்பழங்கள் கொத்து கொத்தாய் தொங்குகின்றன. மாமரத்தில் மாம்பழங்கள் எப்படி தொங்குகின்றன? மாமரத்தில் மாம்பழங்கள் கொத்து கொத்தாய் தொங்குகின்றன. மாணவர்களே, இந்த படத்தை பாருங்கள். மலர்கள் கொத்து கொத்தாய் பூக்கின்றன. சொல்லுங்கள். மலர்கள் கொத்து கொத்தாய் பூக்கின்றன. மலர்கள் எப்படி பூக்கின்றன? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். மலர்கள் எப்படி பூக்கின்றன? மலர்கள் கொத்து கொத்தாய் பூக்கின்றன. மலர்கள் எப்படி பூக்கின்றன? மலர்கள் கொத்து கொத்தாய் பூக்கின்றன. வரிசை வரிசையாக. சொல்லுங்கள் எல்லோரும். வரிசை வரிசையாக. சிறுவர்கள் பேருந்தில் வரிசை வரிசையாக ஏறுகிறார்கள். சொல்லுங்கள் எல்லோரும். சிறுவர்கள் பேருந்தில் வரிசை வரிசையாக ஏறுகிறார்கள். சிறுவர்கள் பேருந்தில் எப்படி ஏறுகிறார்கள்? சொல்ல முடியுமா? படத்தை பார்த்து சொல்லுங்கள். சிறுவர்கள் பேருந்தில் எப்படி ஏறுகிறார்கள்? சிறுவர்கள் பேருந்தில் வரிசை வரிசையாக ஏறுகிறார்கள். சிறுவர்கள் பேருந்தில் எப்படி ஏறுகிறார்கள்? சிறுவர்கள் பேருந்தில் வரிசை வரிசையாக ஏறுகிறார்கள்.
இந்த படத்தை பாருங்கள். மக்கள் பேரங்காடியில் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். சொல்லுங்கள் எல்லோரும். மக்கள் பேரங்காடியில் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். மக்கள் பேரங்காடியில் எப்படி நிற்கிறார்கள்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். படத்தை பார்த்து சொல்லுங்கள். மக்கள் பேரங்காடியில் எப்படி நிற்கிறார்கள்? மக்கள் பேரங்காடியில் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். மக்கள் பேரங்காடியில் எப்படி நிற்கிறார்கள்? மக்கள் பேரங்காடியில் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். குலை குலையாய். சொல்லுங்கள் எல்லோரும். குலை குலையாய். இதுவும் ஓர் அடுக்குத் தொடர். வாழை மரத்தில் வாழைக்காய்கள் குலை குலையாய் காய்க்கும். படத்தில் அப்படித்தான் இருக்கின்றது அல்லவா? வாழை மரத்தில் வாழைக்காய்கள் குலை குலையாய் காய்க்கும். வாழை மரத்தில் வாழைக்காய்கள் எப்படி காய்க்கும்? சொல்ல முடியுமா? படத்தை பார்த்து சொல்லுங்கள். வாழை மரத்தில் வாழைக்காய்கள் எப்படி காய்க்கும்? வாழை மரத்தில் வாழைக்காய்கள் குலை குலையாய் காய்க்கும். வாழை மரத்தில் வாழைக்காய்கள் எப்படி காய்க்கும்? வாழை மரத்தில் வாழைக்காய்கள் குலை குலையாய் காய்க்கும். தென்னை மரத்தில் இளநீர்கள் குலை குலையாய் காய்க்கின்றன. படத்தை பார்த்து சொல்லுங்கள். தென்னை மரத்தில் இளநீர்கள் குலை குலையாய் காய்க்கின்றன. தென்னை மரத்தில் இளநீர்கள் எப்படி காய்க்கின்றன? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். தென்னை மரத்தில் இளநீர்கள் எப்படி காய்க்கின்றன? தென்னை மரத்தில் இளநீர்கள் குலை குலையாய் காய்க்கின்றன. தென்னை மரத்தில் இளநீர்கள் எப்படி காய்க்கின்றன? படத்தை பார்த்து சொல்லுங்கள். தென்னை மரத்தில் இளநீர்கள் குலை குலையாய் காய்க்கின்றன. மாணவர்களே, வாருங்கள். இன்னும் ஓர் அடுக்குத் தொடரை பார்ப்போம். அடுக்கு அடுக்காக. சொல்லுங்கள் எல்லோரும். அடுக்கு அடுக்காக. இந்த படத்தை பாருங்கள். சட்டைகள் அடுக்கு அடுக்காக இருக்கின்றன. சொல்லுங்கள் எல்லோரும். சட்டைகள் அடுக்கு அடுக்காக இருக்கின்றன. சட்டைகள் எப்படி இருக்கின்றன? சொல்ல முடியுமா?
படத்தை பார்த்து சொல்லுங்கள். சட்டைகள் எப்படி இருக்கின்றன? சட்டைகள் அடுக்கு அடுக்காக இருக்கின்றன. சட்டைகள் எப்படி இருக்கின்றன? சட்டைகள் அடுக்கு அடுக்காக இருக்கின்றன. இனி இந்த படத்தை பாருங்கள். மேசை மேல் நூல்கள் அடுக்கு அடுக்காக வைக்கப்பட்டன. சொல்லுங்கள் எல்லோரும். மேசை மேல் நூல்கள் அடுக்கு அடுக்காக வைக்கப்பட்டன. மேசை மேல் நூல்கள் எப்படி வைக்கப்பட்டன? சொல்ல முடியுமா? படத்தை பார்த்து சொல்லுங்கள். மேசை மேல் நூல்கள் எப்படி வைக்கப்பட்டன? மேசை மேல் நூல்கள் அடுக்கு அடுக்காக வைக்கப்பட்டன. சொல்லுங்கள் எல்லோரும். மேசை மேல் நூல்கள் அடுக்கு அடுக்காக வைக்கப்பட்டன. இன்னும் ஓர் அடுக்குத் தொடரை பார்ப்போம். கூட்டம் கூட்டமாக. சொல்லுங்கள் எல்லோரும். கூட்டம் கூட்டமாக. வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கின்றன. சொல்லுங்கள் எல்லோரும். வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கின்றன. வானத்தில் பறவைகள் எப்படி பறக்கின்றன? சொல்லுங்கள். படத்தை பார்த்து சொல்லுங்கள். வானத்தில் பறவைகள் எப்படி பறக்கின்றன? வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கின்றன. வானத்தில் பறவைகள் எப்படி பறக்கின்றன? வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கின்றன. இந்த படத்தை பாருங்கள். மக்கள் கடற்கரையில் கூட்டம் கூட்டமாக பொழுது போக்குகிறார்கள். சொல்லுங்கள் எல்லோரும். மக்கள் கடற்கரையில் கூட்டம் கூட்டமாக பொழுது போக்குகிறார்கள். மக்கள் கடற்கரையில் எப்படி பொழுது போக்குகிறார்கள்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். படத்தை பார்த்து சொல்லுங்கள். மக்கள் கடற்கரையில் எப்படி பொழுது போக்குகிறார்கள்? மக்கள் கடற்கரையில் கூட்டம் கூட்டமாக பொழுது போக்குகிறார்கள். மக்கள் கடற்கரையில் எப்படி பொழுது போக்குகிறார்கள்? மக்கள் கடற்கரையில் கூட்டம் கூட்டமாக பொழுது போக்குகிறார்கள். இந்த அடுக்குத் தொடரை பார்ப்போம். துண்டு துண்டாக. சொல்லுங்கள் எல்லோரும். துண்டு துண்டாக.
இவர் தாள்களை துண்டு துண்டாக கிழித்தார். சொல்லுங்கள் எல்லோரும். இவர் தாள்களை துண்டு துண்டாக கிழித்தார். இவர் தாள்களை எப்படி கிழித்தார்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இவர் தாள்களை எப்படி கிழித்தார்? படத்தை பார்த்து சொல்லுங்கள். இவர் தாள்களை துண்டு துண்டாக கிழித்தார். சொல்லுங்கள். இவர் தாள்களை துண்டு துண்டாக கிழித்தார். தட்டு கீழே விழுந்து துண்டு துண்டாக உடைந்தது. தட்டு கீழே விழுந்து துண்டு துண்டாக உடைந்தது. தட்டு கீழே விழுந்து எப்படி உடைந்தது? சொல்லுங்கள். தட்டு கீழே விழுந்து எப்படி உடைந்தது? தட்டு கீழே விழுந்து துண்டு துண்டாக உடைந்தது. தட்டு கீழே விழுந்து எப்படி உடைந்தது? தட்டு கீழே விழுந்து துண்டு துண்டாக உடைந்தது. கவனியுங்கள். கொத்து கொத்தாய், வரிசை வரிசையாக, குலை குலையாய், அடுக்கு அடுக்காக, கூட்டம் கூட்டமாக, துண்டு துண்டாக. மாணவர்களே, இனி ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோட்டில் உள்ள சரியான அடுக்குத் தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதோ பயிற்சி. திராட்சை கொடியில் திராட்சை பழங்கள் கோடு இருக்கின்றன. கூட்டம் கூட்டமாக, குலை குலையாய். நாம் என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள சரியான அடுக்குத் தொடரை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். எழுதுங்கள். விடையை பார்ப்போமா? திராட்சை கொடியில் திராட்சை பழங்கள் குலை குலையாய் இருக்கின்றன. நாம் என்ன செய்தோம்? சரியான அடுக்குத் தொடரை தேர்ந்தெடுத்து எழுதினோம். சரியான அடுக்குத் தொடர் என்ன? குலை குலையாய். திராட்சை கொடியில் திராட்சை பழங்கள் குலை குலையாய் இருக்கின்றன. இங்கே பாருங்கள். அலமாரியில் நூல்கள் கோடு உள்ளன. அடுக்கு அடுக்காக, துண்டு துண்டாக. வளைகோட்டில் உள்ள சரியான அடுக்குத் தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள். இதோ விடை. விடை என்ன? அடுக்கு அடுக்காக.
அலமாரியில் நூல்கள் அடுக்கு அடுக்காக உள்ளன. அப்படி தேர்ந்தெடுத்து எழுதினீங்களா? இங்கே பாருங்கள். யானைகள் கோடு நீர் குடிக்கின்றன. வளைகோட்டில் உள்ள அடுக்கு தொடர்கள் கூட்டம் கூட்டமாக குலை குலையாய். என்ன செய்ய வேண்டும்? சரியான அடுக்கு தொடரை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தில் எழுத வேண்டும். எழுதுங்கள். சரியான விடையை எழுதினீங்களா? விடை என்ன? கூட்டம் கூட்டமாக. யானைகள் கூட்டம் கூட்டமாக நீர் குடிக்கின்றன. ரீகா, மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் அடுக்குத் தொடர் என்பதை பற்றி பார்த்தோம். Dear students, in this lesson we have learned about அடுக்குத் தொடர். எடுத்துக்காட்டு: மலர்கள் கொத்து கொத்தாய் பூக்கின்றன. சிறுவர்கள் பேருந்தில் வரிசை வரிசையாக ஏறுகிறார்கள். வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கின்றன. தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. கொள்ளை விரும்பேல். கொள்ளை விரும்பேல். Do not steal. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.